ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் நிறையவே ஃபோன் வந்திருக்கு. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செம்மையான ரேட் தான். ஒன்றுமே ஒவ்வொரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட் அமைஞ்சிருக்கும். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய ரேட்டில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபு, ஸோ இந்த டேபு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தரேன். எவ்வளோ தெரியுமா? 1500 தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இது என்னன்னு ஏதோ ஒன்று சொன்னானப்பா அந்த பையன், மறந்தே போயிட்டேன். ஸோ இது வந்து 1 GB RAM தான் இது. சரியா, 1 GB ரேமு, புதுசு, செகண்ட்ஸ் கிடையாது, புதுசு. பட் ஆனால் ஓல்டு ஸ்டாக்கு, பழைய மாடல் தான், இல்லைன்னு சொல்ல. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து 1500 இதை விட்டால் வேறு எந்த இதுவும் கிடைக்காது. ஏன்னா சிம் கார்டும் போட்டுக்கலாம், கால் பேசிக்கலாம், கால் வச்சுக்கலாம், எல்லாமே ஒரு மொபைல் மாதிரியே ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 GB ரேமு, 32 GB தான் இதோட ஸ்டோரேஜ். சரிங்களா, கொஞ்சம் செக் பண்ணி காட்டுப்பா. 1500 வந்து அந்த டிஸ்பிளே கூட வாங்க முடியாது. சரியா, டிஸ்பிளேயில் அந்த கேமராவில் இருக்கிற ஒரு ரவுண்டு இருக்குது பாருங்கள், அது கூட 1500 எவனும் தரமாட்டான். ஸோ நான் வந்து ஒரு டேபையே உங்களுக்கு தரேன். ஒரு டேப் இல்லை, மொத்தம் வந்து 5 டேப் இருக்குது என்கிட்ட. ஸோ சேம் சைஸில் சேம் பீஸில் 5 இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், இதில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. தம்பி, இந்த கவர்லாம் பிரிச்சுட்டு உள்ளக்க இருக்கிறது அப்படியே எடுத்துக்காட்டு. கவர்லாம் தூக்கி போட்டு பிரிச்சிடு, தேவையில்லை. ப்ரைஸ் 1500 கொடுக்குறோம், அடிமட்ட விலை. ஆனால் டைப்-சி சார்ஜர் வராதுன்னு நினைக்கிறாரு. பழைய மாடல் சார்ஜர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். சிம் கார்டு போடுறதானா, சிம் கார்டு போட்டுக்கலாம். ஆனால் டேபு புதுசாக இருக்குது, 5 பீஸ் இருக்குது, ஒரு பீஸ் கிடையாது, 5 பீஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி தெரிலையே, புதுசாக இது செகண்ட்ஸு தான்ப்பா, இது யூஸ்டு தான். அவன் செகண்ட் புதுசுன்னு சொன்னான்ப்பா. அவன் சொன்னான் புதுசு இது, ஆனால் செகண்ட்ஸ் தான் அது. நம்ம பாட்டுக்கு மேலே உள்ளதை பார்த்து சொல்லக்கூடாது. இடம்லாம் வந்து கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஆனால் ரஃப் யூஸ்லாம் கிடையாது, லைட் யூஸ்டு தான். ஸோ இருந்தாலும் 1000 வந்து வர்த்தானது தான். 1000 யார் 1500 சாரி 1500 வர்த்தானது தான். கேமரா செக் பண்ணுப்பா. சிம் கார்டெலாம் போட்டுக்கலாம். சிம் கார்டு அது உள்ளே சிம் கார்டு எடுத்து போடு. சிம் கார்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம் கார்டு அந்த எடுத்து, சிம் ட்ரை இருக்குல்ல, அதை எடுத்து காட்டு. சிம் கார்டோடு சேர்த்து மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம் போல இருக்குங்க. சிம் கார்டும் போட்டுக்கலாம். ஆனால் சிம் கார்டு வந்து இப்போ உள்ள சின்ன சிம் கார்டு கிடையாது, பெரிய சிம் கார்டு. கரெக்டாக நடுவில் ஒரு சிம் கார்டு வருமா, அது மாதிரி பெருசு இல்லாமல் சின்னது இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிம் கார்டு போடணுன்னு நினைக்கிறேன். எப்படி என்னன்னு தெரில பஸ். ஆனால் இதோட விலை 1500 நாங்கள் தரோம். சரியா, உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். 1 GB ரேமு, 16 GB ஸ்டோரேஜா, 16 GB தானே பாரு. ஸ்டோரேஜ் 1 GB ரேமு, 1 GB ரேமு, 8 GB ஸ்டோரேஜ். வெறும் 8 GB தான் இதில் இருக்கே. ஆனால் மெமரி கார்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A16 5G மொபைலு. இது வந்து புதுசு, இது செகண்ட்ஸ்லாம் கிடையாது. வாங்கி 2 நாள் தான் ஆகுது. பில்லு கேட்காதீங்க, பில்லு இல்லை. ஸோ பில்லு இல்லை, எப்படிப்பா 2 நாளில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது எனக்கு. அது வந்து நம்ம ஜென்யூனான கிட்ட தான் வாங்கியிருக்கோம். சரியா, நானும் அப்படி தான் நம்பிக்கையில் தான் வாங்கியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வாங்கலாம். பில்லு மட்டும் இல்லை, இஎம்ஐலாம் கிடையாது. ஸோ இஎம்ஐனால் நீங்கள் வந்து 6 மாதம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இஎம்ஐ லாக் ஆச்சுன்னா அப்படியே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த 12,500 நம்ம கொடுத்துருவோம். சரியா, அதுதான் உறுதியாக சொல்கிறோம் நாங்கள். 2 நாள் தானே, 2 நாள் பீஸ் தானே சொன்னாவன், நீ இருந்தல. சரி, ஓகே, இதை செக் பண்ணி காட்டு. சாம்சங் கேலக்ஸி A16 5G மொபைலு வாங்கி 2 நாள் தான் இருக்குது. பில்லு கிடையாது. வாரண்டி நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம், அப்படியே நெட்டில் பார்த்தா வரும். 6128 புது மொபைலு. சரியா, புதுசு இது. இதில் எந்த மாற்றம் கிடையாது, பார்த்தாலே தெரியுது புதுசுன்றது. உங்களுக்கு அப்படி ஏதாவது செக் பண்ணோன்னா ஐஎம்ஐ இந்த ஐஎம்ஐ போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். 6 GB ரேம், 128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500, அதாவது 12,500. அடுத்தது சாம்சங் கேலக்ஸியில் Note 20 Ultra, அதாவது S22 Ultraவுக்கு முன்னாடி
நோட் 20 அல்ட்ரா வந்துச்சுல அந்த ஃபோன் இது. வெறும் 12,500 தான் கொடுக்குறாங்க. கார்னர் இருக்குது, 12,500 கொடுக்குறதுக்கு கார்னர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுப்பா. நீ கிளம்புமா, டிஸ்டர்ப் பண்ணாத, கிளம்பு. சில்லறை இல்லையா என்கிட்ட? ஜிபே வச்சுருக்கியா? 3 நாளாக தரலையா? நீங்கள் கொடுத்தா வச்சுருக்கா? வாமா, அப்புறமா வாமா தரேன். சில்லறை இருந்தால் போட்டு விட்றான். அதுக்கு சில்லறை இருந்தால் 1 ரூபா 2 ரூபா போட்டு விடு. சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா 12 GB RAM 256. அது இந்த இடத்துல வந்து லேசாக உடஞ்சிருக்கு. உடையலை, பிளாக் டாட் இருக்குது. உடையலைங்க, நான் கூட உடஞ்சிருக்குன்னு நினச்சேன். உடையலை. மேலே வந்து கிராச் கார்டு போட்டிருக்கான். இது கிராச் கார்டை பிரிப்பா. உடையலை, ஆனால் வந்து பிளாக் டாட் இருக்குது. பிளாக் டாட் அந்த ஓரத்தில் ஒரு புல் கருப்பாக வந்துருக்கு. இருப்பா, இந்த ஃபோனை வந்து கொஞ்சம் நேரம் சைலன்ஸில் போட்டு விடுவோம். சே, எங்கே? ஆமாம், இங்கே பாருங்களேன். இப்போ அது பிச்சாச்சு பார்த்தீங்களா? உடையும் கிடையாது, ஆனால் பிளாக் டாட் இருக்குது. கோடு ஒன்று இருக்குது, சின்னதாக ஒரு மெலிஸ் கோடு இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஒட்டின மாதிரி. அதுதான் இஷ்யூவே. ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தராங்க. சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா 12,500 அட்டிமட்ட விலை பஸ். இது அழகாக வாங்கலாம். காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த பிளாக் டாட்லாம் வந்து வருஷ கணக்காக சில பேர் வச்சு யூஸ் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சாலே ஒருத்தர் ரொம்ப காலமாக இந்த ஃபோனை வச்சிட்ருக்கான். பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை மாற்றவும் மாட்டேங்கிறான். ஸோ அந்த மாதிரி பிளாக் டாட்லாம் உடனே வராது, அப்படியே தான் இருக்கும், காலத்துக்கும் அப்படியே இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 12,500. 12 GB RAM 256. ஸோ உடனே வாங்கிடுங்க, தப்புன்னு போயிடும் இதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 பேக் டோர் உடஞ்சிருக்கு. 21,500 போட்டிருக்காப்புல. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் ஒரிஜினல், எதுவுமே கொண்டு போய் சர்வீஸ்லாம் பார்க்கல. பேக் டோர் உடஞ்சிருக்கிறது தான் உண்மை, சரியா? ரெண்டாவது வந்து ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB. ஐஃபோன் 12 இது. ஐஃபோன் 12 நல்லா இருந்தால் 18 ரூபா. அதாவது 8128 இருக்குல்ல, அதுவே 18 ரூபா விற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 256 21,500 நல்ல ரேட்டு. பேக் டோர் மட்டும் உடையலை. கேமராலாம் எந்த வகையிலும் பாதிக்கலை. ஸோ அது பேக் டோர் உடைஞ்சதுனால கேமரா ஏதாவது மக்காமல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது எனக்கு. ஸோ அதெல்லாம் கிடையாது. இதில் கேமராலாம் சூப்பராக தான் இருக்குது. 256 256 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85%, 85%, 85% இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து நோட் 20ன்னு நினைக்கிறேன் இது. ஆனால் இது 5G மொபைலுங்க. ஆமாம், S20 ப்ளஸ் 5G தானே இது. சாம்சங் கேலக்ஸி 5Gயாக தெரில. சாம்சங் S20 ப்ளஸ்ஸு ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128. இப்போ இது 5G மொபைலாக ஒருக்கா செக் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500, அதாவது 12,500. சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ்ஸு 12,500 தரோம். அடுத்ததாக ஒரு மொபைல் இருக்குது. இது வந்து சாம்சங்கில் வந்து S9 ப்ளஸ் இது. ஸோ இந்த மொபைலுக்குன்னு ஒரு பெருங்கூட்டமே சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அடிமட்ட விலையாகி வெறும் 5,500 வந்துருச்சு. கிளாஸ் ப்ரோக்கனு, மேலே டெம்பர் கிளாஸ் போட்டு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளாஸ் உடஞ்சிருச்சு, கண்ணாடி டிஸ்பிளேயில் உள்ள கண்ணாடி உடஞ்சிருச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேக்ரவுண்ட் இருக்குது டிஸ்பிளேயில், அந்த பேக்ரவுண்ட் லைட்டாக இருக்குது. ஸோ இதோட ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 664. விலை வந்து பார்த்திங்கன்னா 5,500. கேமரா கொஞ்சம் செக் பண்ணி காட்டு. ஸோ கேமராலாம் ஓரளவு பரவாயில்ல, ஜென்யூனாக தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 5,500, 5,500. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்சங் ஐஃபோனில் வந்து 16 ப்ரோ மேக்ஸு, ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸு காப்பி தான், ஒரிஜினல் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோக்கு போட்டிருந்தோம் தெரியுமா? கிட்டத்தட்ட வந்து 15,000 போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக
மிக மிக பிரம்மாண்டமான விலை குறைக்கிறோம். எவ்வளோன்னா வெறும் 7000 ருபீஸ்க்கு கொடுக்குறோம், 7000 ரூபாய்க்கு. ஸோ டக்குன்னு வாங்கிங்க. காப்பி தான் இது, ஒரிஜினல் கிடையாது. இது வாங்குறதுனால உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு நல்லது நடக்கும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து காப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணலாம், பேசலாம். இன்டர்நெட்லாம் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும், ஒய்ஃபை எப்படி இருக்கும், ஜிபி எப்படி இருக்கும், இதெல்லாம் கேட்டிங்கன்னா உண்மையே இல்லை. இது வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். சரியா? அதனால் வந்து நீங்கள் உணர்ந்து புரிஞ்சு வாங்கிக்கோங்க. மொபைல் வந்து இப்போ நீட் கண்டிஷனாக இருக்குது. நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு விற்றது தான். அவன் அத்தோக்காரனை கூப்பிட்டு போயிட்டானா? ஒன் பை டூ எடுத்துருவாப்பா. 1/2 முட்டை போட்டு 1/2 போட்டு எடுத்துருவா. குழம்பு ஊற்றிக்க. இந்த இதெல்லாம் போடாத. சரி, எதையா போட்டு எடுத்துருவா. வீணாக போடுவோம். இது சார்ஜ் போடுப்பா. இதா சார்ஜ் இல்லை போல இருக்கு. ஆன் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. சார்ஜ் இல்லாமல் இருக்குமோ? ஆமாம், சார்ஜ் இல்லை. இல்லை, ஆன் ஆயிடுச்சு. சார்ஜ் 1 பாயிண்ட் தான் இருக்குது. விவோ V40 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான் இது. விவோ V40 ப்ரோ 5G மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256. விவோ V40 ப்ரோ மொபைல் ரேட் எழுதிட்டியாப்பா? ஸ்டிக்கரு 32,500 வாரண்டி இருக்குது. வாரண்டி எவ்வளோ நாள் இருக்குது? உள்ளே போய் பாரு. பாக்ஸு, சார்ஜரு, பில்லு எல்லாம். ஐயோ, பில்லு இல்லைப்பா. ஆனால் புதுசுங்க இது. ஐயோ, பேப்பர் கீழே விழுந்துருச்சு. பில்லு இல்லை, ஆனால் வாரண்டி இருக்குது. வாரண்டி வந்து இன்னும் 10 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ வாரண்டி வந்து 32,500 வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,256. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? அதுக்குள்ளே மறந்துட்டேன். 32,500. 32,500. அடுத்தது ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா 8 பழைய மாடல் ரியல்மி 8. டிஸ்பிளே வேறு மாற்றிருக்குன்னு சொன்னார். டிஸ்பிளே தான் இதுக்கு மெயினு. அந்த டிஸ்பிளே குவாலிட்டிக்காக தான் இந்த மொபைலே வாங்குவாங்க. ஏன்னா அப்படி ஒரு டிஸ்பிளே மாற்றிட்டாலே இதோட வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ அப்படி இருந்தும் 4000 எவ்வளோ போட்டிருக்கேன்? 4,500 4,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6,128. இது செக் பண்ணுவேன். 6,128 என்னதுன்னு பாரு. 8,128. ரியல்மியில் வந்து 8 4,500 கொடுக்குறாப்புல. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். பாக்ஸு மொபைல் தான் இருக்குது, உள்ள சார்ஜர்லாம் கிடையாது. சரியா? அடுத்ததாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா iPhone 13 இருக்குது. சரி, iPhone 13 OnePlus 13 இருக்குது. ஸோ OnePlus 13 55,500. அதாவது 54,500. சரியா? புதுசு வாரண்டியோடு இருக்குது. 54,500ங்க இது. 54,500. ஜிபிலாம் வந்து புதுசாக இருக்குது. 12GB RAM 256. இப்போ இது வாரண்டி மேனுஃபேக்சர் டேட்டை பாரு. வாரண்டி எவ்வளோ நாள் இருக்குன்னு. புது மொபைல் இது. எப்படி? ஆமாம், இது மாடல் வந்து 1 மாதம் தான். அது 11 மாதம் வாரண்டி இருக்கும். தைரியமாக வாங்கிக்கோங்க. விலை வந்து 54,000. ஆமாம், 15 நாள் தான் ஆயிருக்கு வாங்கி. 54,500. 54,500. ஸோ இப்போ போட்ட மொபைல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டக்குன்னு வீடியோ பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம்.